நம்ம இந்த வீடியோவில் கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் இன் லா கோர்ஸ் எக்ஸாம்ஸ் லா எக்ஸாம் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா கடைசியாக 2-3 சம்ஸ் கொடுப்பாங்க, அதை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஒவ்வொரு லா பேப்பர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாதிரி யூனிவர்சிட்டி பேப்பர்ஸில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு லா சப்ஜெக்ட் கொஷின் பேப்பர்ஸில் கடைசியாக கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. அது விஷயமாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டார்ட்டில் ஒரு கொஷின்ஸ் பார்ப்போம் வித் ரெஸ்பெக்ட் டு த டாபிக் டிஃபமேஷன். ஸோ A defames a deceased person. Is it actionable? If yes, who can bring action? ஸோ இந்த கொஷின் வந்து இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஸோ ஜனவரி 2021 கேட்ட கொஷின் தான். லா ஆஃப் டார்ட்ஸில் கேட்ட கொஷின்னு. ஸோ நம்ம இந்த கம்பல்சரி ப்ராப்ளம்ஸை எப்படி ஆன்சர் பண்ணுறோன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ A defames a deceased person. It is actionable. If yes, who can bring action? ஸோ ஏன்ற நபர் வந்து இறந்த நபரை பற்றி டிஃபேமாக சொல்கிறாரு. ஸோ அந்த அவரை பற்றி சொன்ன அந்த தவறான விஷயம் தண்டனைக்குரியதா இல்லையா, அப்படி இருந்தால் யாரெல்லாம் அந்த இறந்த நபருக்கு உண்டான வந்து அந்த ஏ மீது வழக்கு தொடுப்பாங்கன்னு சொல்லி தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொஷின் ஃப்ரேம் பண்ணுறோம். வெதர் இட் இஸ் ஆக்ஷனபிள், ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். செகண்ட் வந்து ஹூ கேன் பிரிங் ஆக்ஷன். இது ரெண்டு தான் வந்து அந்த கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. நம்ம அதே கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட் இஷ்யூன்னு போட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் எழுதிடுங்க. இரண்டாவதாக ஒரு ரூல் எழுதணும். ஸோ அண்டர் இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 499 and 500 lays down the substance of the offense of defamation is punishable under Indian law. So IPC section 499 and 500 பிரகாரம் ஸோ ஒருத்தரை பற்றி ஒரு நபர் தவறாக சொன்னாங்கன்னா அது வந்து தண்டனைக்குரிய குற்றமாக தான் கருதப்படுது. ஸோ அண்டர் ஐபிசி செக்ஷன் 499 and 500, ஸோ இட் வாஸ் பனிஷபிள் அண்டர் இந்தியன் லா. ஸோ செக்ஷன் 499 வந்து ப்ரொவைட்ஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் டிஃபமேஷன். 499 செக்ஷன் வந்து டிஃபமேஷன் பற்றி டிஃபைன் பண்ணுது. செக்ஷன் 500 வந்து பனிஷ்மெண்ட் பற்றி சொல்கிறாங்க, டிஃபமேஷனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு. ஸோ அடுத்தது அப்ளிகேஷன் போடுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிஃபமேஷன் வந்து வாழும் நபர் இல்லை, இறந்த நபர் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஏ என்ற நபர் இறந்த நபரை பற்றி அவதூறாக பேசியிருக்காரு அல்லது தவறாக சொல்லியிருப்பார். சொசைட்டியில் அவருக்கு அவருடைய பெயர் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அல்லது தவறாக சித்தரிக்கும் வகையில் சொல்லியிருப்பார். இதன் மூலிமா யாரால் பாதிக்கப்படுவாங்க, அப்படி பாதிக்கப்பட்ட நபர் எப்படி இந்த ஏ என்ற நபர் மீது கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் போட்டுங்க. ஃபஸ்ட்டு இஷ்யூ எழுதணும், தென் ரூல் எழுதிட்டோம், தென் அப்ளிகேஷன் ஆர் அனாலிசிஸ். இந்த கொஷின் வந்து டிஃபமேஷன் டேட்டை பற்றி கேட்டதுனால நம்ம அதை பற்றி பார்ப்போம். இன்கேஸ் எ பர்சன் டிஃபேம்ஸ் another person who has passed away or is already dead by any means that is written, spoken, by gestures or pictures, then it will be an act of defamation. This act would have harmed the reputation of the persons if he would have been still alive, or in case it harms the reputation of the family or close relatives of the deceased. ஸோ ஒரு இறந்த நபர் அவரை பற்றி தவறாக ஏ நபர் சொல்கிறாரு. அப்படி அந்த நபர் இறக்காமல் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்பார். ஸோ அப்படி இறந்ததுனால அவர் சார்பாக யாரெல்லாம் வந்து இந்த ஏ நபர் மீது வழக்கு போடலான்னு சொல்கிறது தான் இந்த கேஸில். ஸோ
இறந்தவரை பற்றி தவறாக சொல்லியிருப்பாங்க. அந்த தவறு மூலம் சமுதாயத்தில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உறவினர்களுக்கு மன கஷ்டமோ இல்லை வருத்தமோ ஏற்பட்டிருக்கும். ஸோ அதுக்காக அந்த குடும்ப வாரிசு, அது இறந்தவருடைய குடும்ப வாரிசுகள் அல்லது நெருங்கின உறவினர்கள் ஏ என்ற நபர் மீது வழக்கு தொடுக்கலாம். ஆனால் டிஃபமேஷனில் உயிரோடு இருந்தால் தான் லீகல் டேமேஜஸ்க்கு காம்பன்சேஷன் கிளைம் பண்ண முடியும். பட் அவர் இறந்ததுனால குற்றம் சுமத்தியவர் மீது, அதாவது தவறாக சித்தரித்தவர் மீது, இங்கே ஏ என்ற நபர் மீது இறந்தவருடைய லீகல் வாரிசு அல்லது நெருங்கிய உறவினர்கள் கிரிமினல் அஃபென்ஸாக கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ ரிலவெண்ட் கேஸ் லாஸ் பார்ப்போம். இன் பசந்த் குமார் பிர்லா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் பிரகாஷ் ஜா அண்ட் அதர்ஸ் 2012 நடந்த சம்பவம். There was no action in defamation lies against any libel or slander against dead person. So the cause of action is of the present members of the family who are the plaintiff. ஸோ ஒரு நபர் இறந்துட்டா அவரை பற்றி டிஃபேம் பண்ணியிருந்தா அல்லது தவறாக சொல்லியிருந்தா கூட அந்த நபர் அந்த கேஸ் ஸ்டார்ட்டாக கன்சிடர் பண்ண முடியாது. பட் கிரிமினல் கேஸ் அதை கொண்டு போகலாம். அது யார் கொண்டு போகலாம் அப்படின்னா இறந்தவருடைய குடும்பத்தார், அதாவது வாரிசுதாரர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்கள் கிரிமினல் அஃபென்ஸை கேஸ் ஃபைல் பண்ணலாம் குற்றம் சாட்டிய நபர் மீது. அதுதான் இந்த பசந்த் குமார் பிர்லா அண்ட் அதர்ஸ் வர்சஸ் பிரகாஷ் ஜா அண்ட் அதர்ஸ் இந்த கேஸில் மூலம் தெரிய வருது. இன்னொரு லேண்ட்மார்க் கேஸ் இருக்குது, ராஜு விசஸ் சாக்கோ. A claim for compensation for defamation under civil law may not be maintainable in respect of defamation of a deceased person on the principle that a personal right of action dies with the person. அதாவது லாட்டின் லீகல் மேக்ஸிம் என்ன சொல்கிறோம்னா, ஆக்ஷியோ பர்சனாலிஸ் மோரிட்டோ கம் பர்சனா. இட் மீன்ஸ் தட் பர்சனல் ரைட் ஆஃப் ஆக்ஷன் டைஸ் வித்தின் த பர்சன். ஸோ இறந்தவருடைய உரிமை அவர் இறந்ததுனால அந்த உரிமையும் அங்கே செத்து போயிடுது. ஸோ ஒரு நபர் இறந்துடுறாரு, அவரோட உரிமை அங்கே இறந்து போடுறதா தான் சொல்லுது. ஸோ அதனால் சிவில் ரெமிடி கிடைக்காது இந்த டிஃபமேஷன் கேஸில் இறந்ததுனால. வேறஸ் இறந்தவருடைய வாரிசுதாரர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்கள் யார் அவதூறாக சொன்னாரோ அவர் மீது இவர்கள் வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லேண்ட்மார்க் கேஸ் ராஜு விசஸ் சாக்கோ தெரிய வருது. பட் டிஃபமேஷன் ஆஃப் a deceased person can legitimately give rise to a criminal prosecution for the offense of defamation against a deceased person. அடுத்து நம்ம கடைசியாக கன்க்ளூஷன் எழுதுவோம். In this case, defamation of a dead person is not a tort, but it's a crime under section 499 of IPC 1860, and hence it is actionable under section 499 of IPC. When the words injure the reputation of that person if living and intended to hurt the feelings of the members of the family or other near relatives. Hence family members or other relatives can bring an action. ஸோ அதுதான் இந்த டிஃபமேஷன் ஆஃப் அ டெட் பர்சன். அவர் இறந்து போனதுனால அவதூறு சுமத்திய அந்த நபர் மீது டார்ட் மூலியமாக லீகல் டேமேஜஸ் எதுவும் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் அண்டர் செக்ஷன் ஐபிசி 499 கிரிமினல் ஆக்ஷன் அது ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதாவது இறந்த நபருடைய குடும்பத்தாருடைய உணர்ச்சிகள் அல்லது உள்ளங்களை காயப்படுத்தும் வகையில் அல்லது கஷ்டங்களை ஏற்படுத்தும் வகையில் அவதூறு சுமத்தியிருந்தாங்கன்னா இறந்த நபர் மீது கண்டிப்பாக இறந்த நபர் அவருடைய உறுப்பினர்கள், வாரிசுதாரர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்கள் கண்டிப்பாக குற்றம் சுமத்தியவர் மீது அல்லது மான நஷ்டத்தை ஏற்படுத்தியவர் மீது கண்டிப்பாக வழக்கு தொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த ப்ராப்ளம் நமக்கு சொல்லுது. ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இஷ்யூ எழுதிக்கங்க, தென் ரூல், then application,
தென் ரிலவெண்ட் கேஸ் லா ஆர் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ்னு எழுதிங்க. அண்ட் ஃபைனலாக கன்க்ளூஷன்ஸ் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம்.